உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. ஜனநாயகம்தான் வெல்லும் என்று அறிவிப்பு செய்கிற மாநாடாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக தகர்த்து வருகிறது. இன்றைய நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த குடியரசு நாள். அந்த குடியரசு நாளின் 75வது ஆண்டு இது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான அம்சம் சமத்துவம் என்பதாகும். ஆட்சியாளர்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு அவர்களுடைய எடுபிடிகளாக மாற்றப்படுகின்றன. உண்மையாக சுதந்திரமாக கருத்து கூறுபவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இங்கே இணைப்புரையாற்றுகிற அறுவை தோழர் செந்தில் போன்றவர்கள் எல்லாம் ஊடகங்களிலே செயல்பட முடியாமல் சுதந்திரமாக தாங்களே ஊடகங்களை துவக்குகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஊடகத்துறையும் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையிலே இந்த ஆட்சி தொடர்மையானால் இந்தியாவை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த நாட்டிலே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி சில்லாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அத்தனை முற்போக்கான அம்சங்களையும் சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சனாதனவாதிகளிடமிருந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஜனநாயகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த மிக முக்கியமான மாநாட்டை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே கூட்டியிருக்கின்றார். ஜனநாயகத்தை காப்போம், சர்வாதிகாரத்தை வீழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.